பழைய காதலனா இருக்கலாம், பழைய காதலியா இருக்கலாம், திரும்பவும் ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் உங்களுக்கு அனுப்புவாங்க. இந்த ஹாய்க்கு ஹாய் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவங்களுடைய அகராதியில் அதனுடைய உள்ள அர்த்தம் என்ன தெரியுங்களா? திருமண பேச்சு அப்படிங்கிறது வீட்டில் ஆரம்பித்து விடுவார்கள். கணவன் மனைவிக்குள் அன்பு, காதல், ரொமான்ஸ் போன்ற விஷயங்கள் எல்லாம் மேலும் அதிகரிப்பதற்கு, ஒரு அந்யோன்ய பாவம் ஏற்படுவதற்கு கண்டிப்பாக புதிய ஆண் பெண் நட்பு என்பது உருவாகும். கல்யாண போட்டோவை விட அப்படியே டல்லா அப்படியே எதையோ பறி கொடுத்த மாதிரி இருந்தாரு. இப்போ பார்த்தா அப்படியே மாதவன் சார் ரேஞ்சுக்கு, அரவிந்த் சார் ரேஞ்சுக்கு என் வீட்டுக்காரர் பலன்னு இருக்கிறாரு. போற போக்க பார்த்தா என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத அளவுக்கு இப்போ லைஃப் பார்ட்னர் ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும், சார்மிங்காகவும், அட்ராக்டிவாகவும் இருப்பதை பார்த்து சில நேரத்துல மேஷராசிக்காரர்கள் வேறு மாதிரி கூட யோசிப்பதற்குண்டான அமைப்பும் கூட இந்த இடத்தில் ஏற்படும். எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் நிகழ்ச்சியை தொடங்குவோம். கோச்சாரத்தில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் காத்திருக்கிறது. என்ன சார் அப்படின்னா, துளாராசியில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற போகிறார். சார், இது வழக்கமா வரக்கூடிய ஒரு விஷயம் தானே என்று நீங்கள் எனக்கு சொல்வது நன்றாக புரிகிறது. வழக்கமாக ஒரு மாதத்தில் ஒரு ராசி மண்டலத்தை சுக்கிரன் கடந்து விடுவார். இந்த தடவை என்ன பண்றாருன்னா, செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி முதல் நியூ இயர் பிறந்து 2 நாட்கள், கிட்டத்தட்ட 4 மாதம், 120 நாட்கள் சுக்கிரன் குறிகாட்டக்கூடிய காதல், காமம், உல்லாசம், லக்ஷரி, நிதி, இடிப்பு, சுப கிரகங்கள் என்று சொல்வதில் சுக்கிரனும் இடம் பெறுகிறார். சுப நிகழ்வுகள் நிறைய ராசிக்கு தூக்கி கொடுக்க போகிறார். சுக்கிரன் வக்கரமடைய போகிறார். நடுவில் கன்னிராசி மண்டலத்துக்குள் வருகிறார். திரும்பவும் துளாராசி மண்டலத்தில் ஆட்சி பெற போகிறார். புதன் சேர்க்கை, சுக்கிரன் புதன் சேர்க்கைக்கு மதன கோபால யோகம் என்றொரு யோகம். சுக்கிரன் குறிகாட்டக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி, புதன் குறிகாட்டக்கூடிய கிரகம் தெய்வம் மகாவிஷ்ணு. இது என்ன ஒரு பிரதானமான விஷயம் அப்படின்னா, கன்னிராசி முடியக்கூடிய நட்சத்திரம் சித்திரையின் பாதத்தில் குறிப்பாக நமக்கு வர்க்க உத்தமம், ஏன்னா அது உபயராசியின் 9வது பாதம், சித்திரத்தில் வர்க்கோத்தமம் ஏற்படுகிறது. பிறகு சரராசியாக வரக்கூடிய துளாராசி மண்டலத்தின் தொடக்கத்தில் அதே சித்திரை நட்சத்திரத்தில் வர்க்கோத்தமம் ஏற்படுகிறது. சுக்கிரன் ராகுவின் நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரம் 4வது பாதத்தில் பயணிக்கும் பொழுது நவாம்ச மண்டலத்தில் இது மீனராசியில் இடம்பெற்று புஷ்கர் நவாம்சம் என்ற ஒரு அமைப்பில் வருகிறது. உங்களது ராசிக்கு என்ன தரப்போகிறது என்பதை சுவாரஸ்யமாக, கொஞ்சம் கேஷுவலாக, ஈஸியாக, ஜாலியாக இப்பொழுது நாம் பார்ப்பதற்கு தயாராகிவிட்டோம். முதலில் மேஷராசியை எடுத்துக்கொள்வோம். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பழைய நபர், அதாவது உங்களுடைய பழைய காதலனா இருக்கலாம், பழைய காதலியா இருக்கலாம், திரும்பவும் ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் உங்களுக்கு அனுப்புவாங்க. இந்த ஹாய்க்கு ஹாய் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவங்களுடைய அகராதியில் அதனுடைய உள்ள அர்த்தம் என்ன தெரியுங்களா? திரும்பவும் நான் காதலிப்பதற்கு, பயணிப்பதற்கு தயார். இது திருமணம் ஆன நபர்களுக்கும் பொருந்தும், திருமணம் ஆகாத நபர்களுக்கும் பொருந்தும். சோ இதில் தேவையான நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு பயணிக்க வேண்டும். திருமண பேச்சு அப்படிங்கிறது வீட்டில் ஆரம்பித்து விடுவார்கள். பெண் பார்த்தாலும் சரி, மாப்பிள்ளை பார்த்தாலும் சரி, இல்ல மாப்பிள்ளை ரெடியாக உங்கள் கையில் இருந்தாலும் சரி, பெண் கையில் இருந்தாலும் சரி, இந்த வாய்ப்பை நீங்கள் புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்குள் அன்பு, காதல், ரொமான்ஸ் போன்ற விஷயங்கள் எல்லாம் மேலும் அதிகரிப்பதற்கு, ஒரு அந்யோன்ய பாவம் ஏற்படுவதற்கு இதுதான் ஒரு நல்ல டைம். சார், மேஷராசி உறவுமுறை சிக்கல், நான் ஒரு பக்கம், என்னுடைய வீட்டுக்காரர் ஒரு பக்கம் பயணிப்பதற்கு தயாராகி விட்டோம்னு யாரெல்லாம் வருத்தப்படுகிறார்களோ அவர்களுக்குள் ஒரு ஈடுபாடு, புதிய காதலர்கள் போல் 10 வருடம் முன்னாடி முதல்ல நம்ம பார்க்கும் பொழுது எப்படி நாம் இருவரும் காதலித்தோமோ அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ், அந்த ஒரு சாம், அந்த ஒரு சரிஸ்மா, மீண்டும் இளமை திரும்புகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, இது நாள் வரைக்கும் நான் சொன்னதை நீ ஏன் கேட்கல, நீ சொன்னதை நான் ஏன் கேட்கல அப்படிங்கிற சண்டைகள் எல்லாம் விட்டுவிடும். இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். கண்டிப்பாக புதிய ஆண் பெண் நட்பு என்பது உருவாகும்.
ஆரம்பத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், அதுவும் எப்படி வெறும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் என்றுதான் இந்த பயணம் தொடங்கும். நாளடைவில் என்ன பண்ணுவாங்கன்னா வாட்ஸ்அப்ல புதுசா எமோஜிகள், நம்ம சிம்பிள்லாம் இப்போ வருது பாருங்க, ஜிஃப் அதெல்லாம் வரும். அதெல்லாம் உட்காந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நிறைய புதுசா அர்த்தங்கள் அந்த இடத்தில் நாம் எடுக்க முடியும். இதையும் தவிர நிறைய வெளியே சுற்றுவது, ஷாப்பிங், நிறைய உல்லாச பொருட்கள் வாங்குவது, ஃபேஸ்ல ஒரு எனர்ஜி, ஒரு புது ஒரு லைட்டு, ஒரு இளமை, துள்ளல். கல்யாண போட்டோவை விட அப்படியே டல்லா அப்படியே எதையோ பறி கொடுத்த மாதிரி இருந்தாரு. இப்ப பார்த்தா அப்படியே மாதவன் சார் ரேஞ்சுக்கு, அரவிந்த் சாமி சார் ரேஞ்சுக்கு, என் வீட்டுக்காரர் பலன்னு இருக்கிறாரு. போற போக்க பார்த்தா என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத அளவுக்கு மேஷராசி ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, சுக்கிரன் ஒளிக்கிரகம் ராசியை பார்க்கிறது. அப்ப அந்த அதுவும் எப்படி ஆட்சி பலம் பெற்று பார்க்கிறது. அது வக்கர நிலையில் போகிறது. முதல்ல உங்க நட்சத்திரத்திலேயே 2 சுப நிலைகளை அடைகிறது. இதுல ராகுவின் 4வது பாதத்தில் பயணிக்கும் பொழுது உங்களுக்கு 12ஆம் இடம், அதாவது நவாம்சத்தில் மீனம். அப்போ என்னன்னா உங்களுடைய அயன சயன போகஸ்தானம் போஜனஸ்தானத்தில் பயணிப்பதால் எதையெல்லாம் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு நினைத்தீர்களோ அதற்குண்டான வாய்ப்பு என்பது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதுல கொஞ்சம் நீங்க அலசி ஆராய்ந்து தேவையான நல்ல வாய்ப்புகளை மட்டும் எடுத்துக்கொண்டு பயணித்தால் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பது இல்லாமல் இருக்கும். சுக்கிரனுடன் புதன் தொடர்பு அப்படிங்கிறது நிறைய புத்திசாலித்தனத்தை, மதிநுட்பத்தை வெளிப்படுத்துவதற்கான அமைப்பு என்பது கண்டிப்பாக வரும். இதையும் தவிர உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு மெயினா தொழில் அமைவது, பிசினஸ் அமைவது, அவர்களுக்கு வேலை வாய்ப்பு, உத்தியோகம், பதவி உயர்வு, இதெல்லாம் கூட கண்டிப்பாக ஏற்படும். இப்போ லைஃப் பார்ட்னர் ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் சார்மிங்காகவும் அட்ராக்டிவாகவும் இருப்பதை பார்த்து சில நேரத்துல மேஷராசிக்காரர்கள் வேறு மாதிரி கூட யோசிப்பதற்குண்டான அமைப்பும் கூட இந்த இடத்தில் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் எங்கெல்லாம் தாமதமாகிறதோ அதெல்லாம் இவர்களுக்கு வேகமாக நடக்கும். திருமணம் மட்டுமல்ல, முதலீடு, நீங்கள் எதையெல்லாம் அடைய வேண்டும், எதெல்லாம் பாக்கியம் என்று நினைக்கிறீர்களோ, ஏன்னா இந்த சுக்கிரனை ஒளிக்கிரகம். கண்டிப்பா உங்க வீட்டுல ஒரு சீரியல் லைட் போடுவதற்கு, நிறைய லைட் வைத்து ஃபங்க்ஷன் இனிப்புகள் பரிமாறுவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. மேலும் காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பான சான்ஸ் என்பது ஏற்படும். கல்யாணத்துக்கும் வாய்ப்பு என்பது ஏற்படும். இது காலகட்டங்கள்ல முதலில் நீங்களே சுக்கிரனை பார்த்து கொண்டு இருப்பதனால் முதல் பாலில் நீங்கள் 6 அடிப்பீர்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த வாய்ப்பை கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் அவங்களுக்கு இந்த லவ் லைஃப், ரொமான்ஸ் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பிரகாசத்தை, மதிநுட்பத்தை, புத்திசாலித்தனத்தை உபயோகித்துக் கொண்டால் உத்தியோகம், தொழில், பதவி உயர்வு, இம்ப்ரூவ்மெண்ட், இன்கிரிமெண்ட், ஆன்சைட், வெளிநாட்டு பயணம், இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் என்பது கண்டிப்பாக உண்டு. மேலும் சுக்கிரன் என்பவர் இனிப்பையும் கொழுப்பையும் குறிகாட்டுகிறார். அவர் 7ஆம் இடம் அப்படிங்கிறதுனால உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கொள்ளணும். இல்லைன்னா அந்த சந்தோஷத்திலும் நிறைய இனிப்பு உணவுகள் எடுத்துக்கொள்வதிலும் கண்டிப்பாக மேஷராசிக்காரங்களுக்கு உடம்பு ஒரு சுற்று பெருசாவதற்கு, அதாவது கொஞ்சம் வெயிட் போடுவதற்கு, வயிறு பகுதிகளில் கொழுப்பு தங்குவதற்கான வாய்ப்புகளும் கூடுதலாக ஏற்படும் என்று சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இதுக்கு பரிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா குறிப்பா வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு, தாயார் வழிபாடு, தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு விநியோகமாக கொடுப்பதன் மூலம் இன்னும் சந்தோஷத்தையும் சுபகாரியங்களையும் நீங்கள் கண்டிப்பாக அதிகரித்துக் கொள்ளலாம். சார், நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் சொல்லுங்கள் என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. அடுத்து குரு என்ற கிரகம் அதிசாரம் பெற்று சிம்மராசிக்குள் நுழைய போகிறது. ராகு கேது பயிற்சி பலன்களும் தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நிறைய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.